வணக்கம் நண்பர்களே. ஒரு முதியோருக்கு மதிய நேரத்துல பயங்கரமான பசி. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனாரு. மதிய வேளைங்கிறதால வெயில் பயங்கரமா இருக்கு. அதனால அவர் வெயில்ல வந்த களைப்பு அவருடைய முகத்துல தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, வெயில் அதிகமா இருந்ததால அவருக்கு அதிகமாக வேர்த்து கொட்டி அவரை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த ஹோட்டல்ல உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு சர்வர் தம்பி அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. சர்வரை உடனே திரும்பி பார்க்கறாரு. திரும்பி பார்த்தோன்னே இவருடைய தோட்டத்தை பார்த்துட்டு சர்வரும் உடனே வரல. பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் என்னென்ன கேட்கறாங்க அது அப்படின்னு எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சர்வர் இந்த முதியோர்கிட்ட வராரு. முதியோர்கிட்ட என்ன என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த சர்வர் கேட்கறாரு. அப்போ முதியோர் என்ன வேணும் அப்படின்னு சொல்லாம முதல்ல அவர் என்ன கேட்கறாருன்னா, தம்பி சாப்பாடு இங்க என்ன விலை அப்படின்னு சொல்லி முதல்ல விலையை தான் விசாரிக்கிறாரு. உடனே சர்வர் சொல்றாரு, இங்க சாப்பாடு 50 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. உடனே பெரியவரும் தன்னுடைய சட்ட பாக்கெட்ல இருந்து கையை விட்டுட்டு எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு எண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தம்பியை கூப்பிட்டாரு. சர்வர் தம்பி கூப்பிட்டு கேட்கறாரு, தம்பி அதுக்கும் கம்மியா எதுவும் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. கேட்ட உடனே சர்வர் பயங்கரமா கோவம். யோ, ஏன் இங்க எங்க உசுறு எடுக்கிறீங்க? இதோட மலிவான ஹோட்டல்ல இருந்து எவ்வளவோ இருக்கு, ஏன் இந்த ஹோட்டலுக்குள்ள வரீங்க? உங்களால பெரிய தொல்லையா போச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியோர்கிட்ட சண்டை போறாரு. உடனே பெரியவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க தம்பி, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால் அங்கேயும் இங்கேயும் அலைய முடியல, அதான் சரி உங்கள் ஹோட்டலில் போய் பசி வேறு அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டேன். இனிமேல் நான் வெளியே எந்திரிச்சு போய் இந்த பசியோடையும் இந்த வெயிலோட களைப்பாலையும் என்னால் வேற ஒரு ஹோட்டலில் போய் தேடி பிடிச்சி வேற ஹோட்டலுக்கு போய் உட்காந்து சாப்பிட முடியாது தம்பி, அதனால் நீங்கள் ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வர்கிட்ட கேட்குறாரு. உடனே சர்வரும் கொஞ்சம் இறக்கப்பட்டு, சரி உங்ககிட்ட இப்போ எவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. கேட்டவுடனே அந்த அந்த பெரியவர் அந்த சர்வர்கிட்ட சொல்றாரு, எங்கிட்ட 50 ரூபா இல்லை, 45 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வர்கிட்ட இந்த பெரியவர் சொல்றாரு. உடனே சர்வரும், சரி நான் உனக்கு 45 ரூபாய்க்கே நான் சாப்பாடு தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நான் எல்லாத்துக்குமே 50 ரூபா சாப்பாடு கொடுக்கும்போது கூடவே தயிரும் சேர்த்து கொடுப்பேன். உங்ககிட்ட வெறும் 45 ரூபா தான் இருக்குன்னு சொல்கிறேன், அதனால் நான் உனக்கு தயிர் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவருக்கு மரியாதை கூட கொடுக்காம அவன் இவன் அப்படிங்கிற மாதிரி சர்வர் பேசுறாரு. அதை பெரியவர் கண்டுக்கவும் இல்லை. சரி தம்பி, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு தயிர் வேண்டாம், நீ எனக்கு தயிர் இல்லாமல் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சாப்பாடு போட்ட உடனே அந்த பெரியவர் அவர் இருந்த களைப்புலையும் பசிலையும் அந்த சாப்பாடை வேக வேகமாக சாப்பிட்டுறாரு. என்னையா இப்படி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்ற விதத்தை பார்த்தும் அந்த சர்வருக்கு ஒரு கேவலமான ஒரு பார்வை தான். அதுக்கப்புறம் அந்த பெரியவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த சர்வரை கூப்பிட்டுட்டு, இந்தா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்கெட்ல இருந்து 50 ரூபாயை எடுத்து கொடுக்குறாரு. 50 ரூபாய் கொடுத்த உடனே திரும்பவும் அந்த சர்வருக்கு கோவம். என்னையா 45 ரூபா தான் என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன், இப்போ என்ன 50 ரூபாய் கொடுக்குற? ஓ, மீதி வரக்கூடிய இந்த 5 ரூபாயில நீ வெத்தலை பாக்கு போடுவியா? அதான் நீ 45 ரூபா இருக்குன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வரும் ஏளனமா கேட்கிறாரு. உடனே அந்த பெரியவர் சொன்னாரு, இல்லை தம்பி, இந்த மீதி இருக்கக்கூடிய 5 ரூபா உனக்கு கொடுக்கறதுக்காக, என்கிட்ட கொடுக்கறதுக்கு வேற பணம் இல்லை, அதனால தான் நான் உங்ககிட்ட 45 ரூபாய்க்கு நான் சாப்பாடு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 50 ரூபாயை அப்படியே சர்வர்களை கொடுத்துட்டு அவர் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. இப்படி சொல்லிட்டு அந்த பெரியவர் அந்த டேபிள்ல இருந்து எந்திரிச்சு கிளம்பி போறாரு. அந்த டைம்ல அந்த சர்வருடைய கண்கள்ல கண்ணீர் வடியுது. அன்பு நண்பர்களே, யாரேனும் எந்த சூழ்நிலைகளிலும் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. யாரையுமே ஏளனமாக பார்ப்பதும் பேசுவதும் தவறு அப்படிங்கிற விஷயம் இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்க வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.